ஹாய், எல்லோரும் சாப்பிட்டீங்களா? என்னடா இந்த அம்மா காலையில் எழுந்திரிச்சாலும் டீ குடிச்சிங்களான்னு கேட்குது, என்ன ஆச்சுனாலும் சாப்பிட்டீங்களான்னு கேட்குது, ஏதாவது ஒரு கப்பை கையில் வச்சுட்டு இருக்குது, ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டே இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறீங்களா? அது மக்கள் நீங்கள் தூங்க போகலான்னு நினச்சேன். சரி கொஞ்ச நேரம் செல்லை நோண்டிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்லை நோண்டிகிட்டு இருந்தேன். அப்போ ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாங்களா, நம்ம தளபதியை பற்றி, வேறு யாரை பற்றி, தளபதியை பற்றி ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. தளபதி சிஎம்மாக பதவி ஏற்ற நேரம் அவர் மனைவி ஓரமாக நின்று கண்ணீர் மல்க ஃபீல் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அட என்னடா அப்படின்னு சொல்லி போய் பார்த்தோம்னா, அதாவது என்னடா சங்கீதா மேம் வந்தாங்களா, நம்ம அண்ணி சங்கீதா வந்தாங்களான்னு சொல்லி ஆர்வமாக எனக்கு தூக்கம் கூட தெரிஞ்சு போச்சு. அதனால் என்னாச்சுன்னா கடைசியில் பார்த்தா நல்லா போய் உள்ளே போய் பார்த்தோம்னா ஆழமாக, மக்களை இது என்ன கொடுமை, என்ன எப்படி சொல்கிறதுன்னா, எப்படி இப்படிலாம் யோசிக்கிறீங்க? அதாவது முடிஞ்சால் மக்களே, ஆனால் எல்லாத்துக்கும் பணம் காசு தேவை. எல்லோரும் அதாவது நம்மளும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகணும், நம்மளும் கொஞ்சம் யூடியூப்பில் சாதிக்கணும், நம்மளும் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் தயவு செஞ்சு கரெக்டாக நியாயமாக ஓரளவுக்கு போங்க. ஏன் தெரியுங்களா? அப்படியே க்ளோஸ்அப்பில் போய் பார்த்தோம்னா அதில் என்ன இருக்குதுன்னா, நம்ம த்ரிஷா மேம் அழுதுட்டு இருக்கிற மாதிரி அதை கரெக்டாக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேலே தளபதி விஜய் பதவி ஏற்கிறாரு. அந்த அம்மா என்னென்ன ஃபீலிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அப்படியே க்ளோஸ்அப்பில் கொண்டு போய் ரெண்டு பேர்த்தையும் இணைச்சி இப்படி பண்ணுறீங்களே. உங்களால் முடிஞ்சதுன்னா நம்ம சங்கீதாண்ணியும் நம்ம தளபதி விஜயும் சேர்த்து வைங்க. ஏன்னா அந்த குழந்தைங்களுக்காக தயவு செஞ்சு இப்படிலாம் வீடியோ போட்டு இப்படிலாம் மக்கள் பார்க்கணும், நம்ம பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. கடுகளவு இருக்கிறத மொடா பெருசாக பண்ணாதீங்க. ஏன்னா மொடா பெருசாக பண்ணோம்னா அங்கே குடும்பம் தான் பிரியுது. அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா இல்லையா? அதனால் தயவு செஞ்சு மக்களே இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அது ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் அவங்க சேர மாட்டாங்களா, நல்லபடியாக பருப்பு மறுபடியும். ஏன்னா குடும்பத்தில் சண்டைங்கிறது எல்லா வீட்டுக்கு வாசப்படி இருந்துட்டு தான் இருக்குது. யாரும் இங்கே உத்தம புத்திரன் யார் வீட்லேயும் பிரச்சனை இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது. தயவு செஞ்சு மீடியாக்களே உங்களால் முடிஞ்சதுன்னா அவங்கள சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிங்க, பிரித்து வைக்கணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா இதெல்லாம் மெயினாக அவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கிற அளவுக்கு பண்ணுறதே நீங்கள் தான். அவங்க ஏதோ பிரச்சனை இருக்குது, ஏதோ கொஞ்சம் நாளைக்கு சண்டை கட்டிக்குவாங்க, மனசாம போட்டுக்குவாங்க, மறுபடியும் சேர்ந்துக்குவாங்க. தயவு செஞ்சு அவங்கள பிரிச்சிடாதீங்க, சேர்த்து வைங்க. உங்களால் முடிஞ்சுன்னா அந்த நல்ல காரியத்தை பண்ணுங்கள். ஏன்னா அந்த நல்ல காரியத்தை பண்ணி அதில் பணம் சம்பாதிக்கணும்னு நினைங்க, நல்ல விஷயம். இந்த வாய்ப்பு கொடுத்த மக்களுக்கு நன்றி, வணக்கம்.